ஹலோ மக்களே, வெல்கம் டு நரேஷ் தமிழ் கேமிங். இன்னைக்கு என்ன கேம் பார்க்க போகிறோம்னா, பேபி இன் எல்லோங்கிற ஒரு ஹாரர் கேம் தான் விளையாட போகிறோம். கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு இன்ஸ்டாவில் 75 பேர் ஃபாலோவர்ஸ் பண்ண எல்லாத்துக்கும் நல்ல உள்ளங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு மனம் சார்ந்த என்ன சொல்லலாம் நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஆனால் நினச்ச கூட பார்க்கல காய்ஸ், எனக்கு நான் ஒரு ஆளுன்னு என்னை மதித்து நான் அந்த மாதிரி வீடியோவில் போட்டதை நீங்கள் போய் டைப் அடித்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினச்சே பார்க்கல. இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க ஸ்க்ரீனில் காட்டுற ஐடியா ஃபாலோ பண்ணிடுங்க. சரி வாங்க கைஸ், வள கொல கலன்னு பேசாமல் கேமுக்குள்ளே போகலாம். இனி நம்ம வழக்கமாக ஹாரர் கேம் போட போகிறோம். இந்த பேபி எல்லோ ஆக்ட் 1 சீன் 1. வாங்க, அவன் எவ்வளோ பெரிய ஆள் நம்ம நானே எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? யார் அடிடே இங்கடா. கொஞ்சம் பட்டிட்டிங்க, நீங்கள் ப்ராப்ளம்லாம் இருக்குது, போய் பண்ணிட்டு வந்துடுறேன். விளாடி இன்னும் எப்படி பார்க்க இன்னும் ஏரியாவில் 10 பேர் தடிச்சு டான்னு நினச்சியானே. நான் அடித்த 10 பேருமே டானு தான்டான்னு பார்க்குது. ஒரு 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 பார்வை. சரி ஆயிஷ், நம்மளுக்கு டாஸ்க் என்னன்னா, ஃபீட் த பேபி கெட்டு பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜி. காய்ஸ், இவன் பார்க்கதான் இப்படி இன்னும் என்னென்ன பண்ண போகிறான்னு பாருங்க. பார்த்துருக்கீங்களா? இது அதிநயம் பிடிச்சிருந்துச்சா? இதுதான் சூப்பர் பார்க்கு, சுற்றுச்சூழல்கள் சூறாவளி பா இங்கே கடி. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பேபிக்கு சோறு பால் கொடு. என்னடா இது, இன்கோயிங் அவுட் கோயிங் ஃபாஸ்ட்டாக இருக்கே. எனக்குலாம் அந்த மாதிரி இருக்கணும். என்ன அழுகுற? அப்படிதான் கீழே போடுவேன். நான் அப்படிதான் கீழே போடுவேன். இந்தா இந்த கடை, இந்தா அப்படி கடை. பேபியை சேஞ்சிங் இதில் வச்சாதான் எந்திரிப்பாங்களாம். என்னன்னா அவர் எந்திரிக்க மாட்டார். இவர் கைஸ், அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம பேபி அவுட் சிட்டிங்கில் நம்ம தான் இருக்கோம்மா. அதனால் என்னடா இங்கே இருந்த பேபியை காணா, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியும். எப்பட்றா இங்கே வந்த டேய்? பார்க்குற பற்றிலா பார்க்கும் பார்வை பறவை பார்வையடா. உனக்கு அவ்வளோ சீனா இல்லைவா, கிளம்புவா. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம தான் பேபி அவுட் சீட்டிங்கா. உங்கள் அம்மா அப்பாவால் இந்த பேபிக்கு பேய் பிடிச்சி போச்சான். இதை எங்களால் சமாளிக்க முடியலை, நீயே சமாளிடான்ட்டு 3 நாள் எங்கேயோ ஊர் சுற்ற போயிட்டாங்க. ஆனால் நம்மதே வர பார்த்துக்கலாம், அப்படிதானே? இது பேய் பிடிச்ச குழந்தைன்னு எனக்கு இங்கே வந்தோன்னே தெரியும். நம்மளை என்னென்ன பண்ண போகுதுன்னு நம்மளுக்கு தெரியலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், விரைவில் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்டோரி புக் அண்ட் ஷீட்னா ஓகே. அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கே ஒரு குழந்தை. அதாவது எப்படி? கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லீவ் அண்டு க்ளோஸ் தி டோர். ஓகேப்பா. வாட்ச் டிவி அண்ட் த சோஃபா வெயிட் ஃபார் பேரண்ட்ஸ். இன்றைக்கி வந்துடுவாங்களா? வர்றது என்னடா அது? கலெக்டபிளா? பயந்தே போயிட்டேன் புக்கோல. குழந்தை அழுவுது. குழந்தைய போய் செட்டில் பண்ணணுமா? அதாவது அவங்க அம்மா அப்பா படிக்க வச்சு அது வளைஞ்சி அது போய் தான் செட்டில் ஆனா. என்னடா இங்கடா குழந்தை
புட் பேபி டு பெட், டேக் பெட் பேபி டு பெட் அகேன். பார்த்தீங்களா, அதுவே கால் முளைச்சி போய் இங்கே தூக்குங்க மாமா, தூக்குங்க மாமா நிற்கிது பார்த்தீங்களா. இங்கே வா, உனக்கு தூங்குறதுக்கு நான் ஒரு சிறப்பான வழி சொல்கிறேன். இங்கே வா, இந்தா இங்கே உட்காரு இந்த நேரம். இந்தா வரேன். இந்தா இந்த இதுக்குள்ளே போ. கரெக்டாக இதுக்குள்ளே போ. அடங்கு, இங்கே வா. ஏய் இங்கே வாடி, அடிங்கு. இதுக்குள்ளே போய் அப்படி கிடையாது ப்ரோ, இப்படி போய் இப்படி நான் கட்டவா வாட்டர் பார்க் ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் பார்க் சிமுலேட்டர் இப்போ அப்படியே நம்ம கேட்ச் பிடிக்கணும். காணா, ஐயோ நல்லது நல்லா இருக்கும். ரெண்டாவது சாடி ரைடு இந்த இன்னொரு அட்டை போ. அப்படி கிடையாது ப்ரோ, இப்படி இப்படி. அப்படி கிடையாதுங்க, இப்படிங்க, இப்படி அடங்கு, இப்படி கிடையாதுங்க, அப்படி. அடப்பொடி வாடி, கிளம்புவோம் நம்ம பெட்டுக்கு. இன்னொரு ஆட்டை இறங்கி வந்தேன்னு வச்சுக்கவேன், உனக்கு அவள்தான் மரியாதை. காலில் வேற டேப் போட்டிருக்காங்க, என்ன கதையும் தெரியலையே. கால் பிஞ்சு போல கரெக்டாக புஷன்னு. அப்படியா, இந்த செம்பரி ஆடு நல்லா இருக்கு, வேணுமா? இந்தா வச்சுக்க. தூக்கெறிகிற மரியாதை குறைவாக இருக்கு, மரியாதை குறைவாக போயிடுச்சா உனக்கு? இந்தா உன்னை வேணுமாடி? பாரு, பார்க்குறத பாரு. போடா போ, உன்னை வச்சுக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லீவ் த க்ளோஸ் அண்ட் டோர், யூ கெட் வாட்ச் டிவி ஆன் த சோஃபா. தூங்க விடுறாயிலா ஒரு மனுஷனை. சை, என்ன ப்ரோ வாயிலே வண்டி ஓட்டுறியேன்னு கேட்டீங்கன்னா அது தப்பு, அதுக்கு பேர் குரட்டை. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பேபிக்கு ஃபீடு பண்ணா. ஆமாம், பேபி வந்து மெத்தையில் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் மெல்ல பேபியை தூக்கிட்டு வரலாம். அதாவது ஹாய் பேபி, ஹாய் பேபி. பேபியை காணவில்லை, பார்த்தா அதுவே கீழே இறங்கி போயிருக்கோம். அப்படிதாங்கடா, நடப்புங்கடா. எப்படி தங்க இருக்கீங்க? இந்தா வரேன் காய்ஸ். இந்த பேபியை பார்த்தால் உங்களுக்கு யார் ஞாபகம் வராலும் சொல்லுங்க. ஆப்ஷன் கதவு முட்டாங்க. ஃபைண்டு த பாட்டிலு. ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? பேபியை பார்த்தா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? லலிதா ஜுவல்லரி மொட்டை ஞாபகம் வரல. சபா பாருங்களேன், இந்த பொன் என்னடி ஒரு இடத்துலையும் ஒரு நாள்லேயும் ஒரு இடத்துக்கு போகிறேன். இந்த பொன்வனையும் மூஞ்சியை பாருங்களேன், லலிதா ஜுவல்லரி மூஞ்சி தான் வருது. பார்த்தீங்களா, இன்கோயிங் அவுட் கோயிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது ப்ரோ இந்த பேபிக்கு. சொல்லிட்டேன் நான், டேக் பேபி டு சேஞ்சிங் டேபிள். அதாவது இப்படி போய் இதை கடங்க. இப்போ வந்து பேபி ஓடிறான், அப்போ தானே. என்னடா நடக்குதுங்க? நாப்பி கண்ணு வந்துருச்சு. ஓய் சொல்கிறா, அங்கே போய் தகராறு பண்ணுற. டேய் என்னடா அவன் தகராறு பண்ணுறான்? தம்பி, ஐயே தம்பி, ஷீட். என்னை எப்படி பிடிக்கிறது? சப்பாடா, அவனே போய் நின்றுக்கிட்டான். எமர்ஜென்சியா? எதுக்கு இப்போ சம்மந்தமே நான் சரியில்லையே. பார்த்தா குழந்தை. வாங்க
டேக் பேபி டு பெட்டு. நான் பார்த்தது கனவா இல்லை நினைவா? சரியில்லையே, ஆரம்பிச்சுட்டாங்க போலையே. படுங்க, திரும்ப கதையா வாசிக்கிறேன் வேற வழி. அதாவது அந்த காலத்தில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கே இரு குழந்தை, இரு குழந்தை சட குழந்தை. என்ன ஆச்சு? மரியாதை உனக்கு அவளை தான் பார்த்துக்காம இங்கே பாருங்க. ஒத்த கொத்த வாடா டே வாடா அப்படின்னு நிற்கிது பாருங்க. அண்ணே பெரிய பாக்ஸரி. இந்த சைடு பார்த்தா அப்படி, அந்த சைடு பார்த்தா தூக்குங்க மாமா. கரெக்ட் குஷன். இந்த முயல் வேணுமா? முயல் போயிட்டேன். கண்டினியூ ரீடிங்கா? உனக்கு அவள் தான் மரியாதை பார்த்துங்க. அந்த காலத்தில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு இரு குழந்தை, இரு குழந்தையும் சட குழந்தை. பார்த்தீங்களா? ஏறி மிதிச்சேன். நீ க்ளோஸ் த டோரி, சில்ல விட்டு வாட்ச் டிவி ஆன் த சோஃபா. ஒரு மனுஷனை தூங்க விடுறாங்களா பேரில்? இவர் எப்படிங்க வந்தார்? தம்பி நல்லா இருக்கீங்களாப்பா? மேலேருந்து இப்போ நீ நடந்து வந்திருக்க அப்படி தானே? இப்போ நான் கதவை திறப்பேன், அவன் ஓடி போயிடுவானா? என்னடா வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஓடி போயிட்டான்டா. நடத்துங்கடா. என்னமோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கொண்டு போய் டின்னிங் டேபிள் வைங்கப்போ. கடை வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி டிவி பார்க்குறோம். சரி, இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். நைட் 3 பார்ட் 2 போடுவோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நரேஷ் தமிழில் கேமிங். வரட்டா?